ரெண்டாவது இப்போ உசாமா வந்துட்டாங்க வெற்றியோட. அடுத்தது என்ன அப்படின்னால் இந்த முர்த்ததுகளை வந்து என்ன செய்யணும், ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நபித்தோழர்கள்லேயே அபூபக்கர் ஆலோசனை என்ன கொடுத்தாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு வருவோம், அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம், பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சமாதானமாகி விளங்கிட்டா என்ன மாதிரி நடந்து கொள்றதுன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது என்ற லெவலுக்கு வருவோம் என்று உமர் இப்னு கத்தாப் உட்பட ஆலோசனை சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் இஸ்லாத்துக்குள் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஜகாத் தரையெல்லாம், இன்னும் சிலர் என்ன முர்த்ததா வெளியே பேத்திக்கிறாங்க. இவங்களை என்ன செய்கிறேன்றது புதிய பிரச்சனை. அபூபக்கர்லாம் சொன்னாங்க வந்து நான் யுத்தம் செய்வேன், ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் கொடுத்து வந்த ஒரு கயிறை துண்டை கூட அவங்க கொடுக்கலாட்டி நான் என்ன செய்வேன், நான் யுத்தம் செய்வேன். கயிறை கொடுத்துட்டு வரல, ஆனால் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் எப்படி அவங்களோட யுத்தம் செய்யலாம் என்று ஒரு சிலர் கேட்குறாங்க. எப்படி அவங்களோட என்ன செய்கிறது, யுத்தம் செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அபூபக்கர்லாம் சொன்னாங்க, என் கழுத்து போகும் வரைக்கும் நான் ஒரு தனிநபராக நின்றாவது என்ன செய்வேன், யுத்தம் செய்து அதை கொல்லப்படுவேனே தவிர இதில் தான் பின்வாங்க மாட்டேன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உறுதி காட்டினது மற்றவர்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயும் நளினமாக இருந்தவர். அவர் உறுதி காட்டுன்றது மற்றவங்களுக்கு என்ன விளைச்சுன்னா இது சரியான முடிவு தான். இல்லைன்னா அபூபக்கர் எப்பயும் நளினமாக இருப்பார். இந்த இடத்துல இவ்வளோ உறுதி காட்டுறாருன்னா இது சரி. ஏற்கனவே கடுமையாக இருக்கிறவர் கொஞ்சம் கடுமையாக இருந்தாருன்னா யோசிப்பாங்க. நளினமாக இருக்கிற அபூபக்கர்லாம் உறுதியாக முடிவெடுக்கிறாங்க. அப்போ எனவே ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன நடக்குது, எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்போது அங்கே ஓமானுக்கு ஒரு பகுதி, பல படைகள், மொத்தம் 11 படைகள்னு வருது. விளங்கிட்டா 11 தளபதிகளை கொண்ட 11 படைகள் என்ன செய்து முழு மதீனாவுக்கு வெளியே, மதீனா மக்கா அதாவது தாயிஃபுக்கு வெளியே அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதில் மிக பிரபல்யமாக எங்களுக்கு பிரபல்யமான பேர் அது யமாமா யுத்தம். வணங்கிட்டா அந்த யமாமா யுத்தம் என்றது பனு ஹனீஃப் கோத்திரத்துக்கு எதிராக, அதில் உள்ள முர்த்ததுகளுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். அதில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சகோதரர் ஸைத் இப்னுல் கத்தாப் கொல்லப்படுறாங்க. இல்லைங்களா உமர் இப்னு கத்தாபுடைய சகோதரர் ஸைத் இப்னு கத்தாப். உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாலே அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாலே அவர் ஷஹீத் ஆகிட்டார். உமர் ரலியல்லாஹு ஜனாசா பார்த்து சொல்லுவாங்களே, சபக்தனி இலஸ்னத்தைன், 2 விஷயத்துக்கு நீங்கள் என்னை விட்டு முந்திட்டீங்க, ஒன்று இஸ்லாத்துக்கு, 2வது சொர்க்கத்துக்கு. விளங்கிட்டா அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்போ ஸைத் இப்னுல் கத்தாப் அந்த இடத்துல என்ன செய்து அவர் கொல்லப்படுறாரு. அதில் வந்து அந்த யமாமா யுத்தத்தில் முசைலமாவை கொல்ற சிறப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா, 2 பேருக்கு. வணங்கிட்டா அபூ துஜானா என்ற ஒரு நபித்தோடருக்கும், அடுத்ததாக வஹ்ஷிக்கும். வஹ்ஷி யார், ஹம்சா ரலியல்லாஹு கொன்றவர். வணங்கிட்டா அதற்காக வேண்டி எனக்கு முன்னால் நீங்கள் வராமல் இருக்கேல்மான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கேட்டாங்க. ஒதுங்கியே வாழ்ந்தவர். வணங்கிட்டா ஒதுங்கியே வாழ்ந்த அந்த மனிதர் அந்த ரசூலுல்லாஹ்வோட கட்டளையை கேட்டு அப்போ எவ்வளோ தௌபா செஞ்சுப்பார், மன வருந்திருப்பார். அல்லாஹ் அந்த சிறப்பு அங்கே என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்ங்களுக்கு வேதனை எதால் ஏற்பட்டுச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த வேதனையை நீக்கிற அந்த சிறப்பு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருக்கு கொடுத்த இடத்தை நம்ம பார்க்குறோம். இதோட முழு அதாவது இந்த வெளி உலகத்தில் உள்ள ஆசைகள் இருப்பாங்களே, ஏன்னா இந்த 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 சாம்ராஜ்யங்களுக்கு ஆசை இருந்துக்குமே, இந்த அரபு உலகம் அப்படியே வீழ்ந்துருமெண்டு இவ்வளோ பெரிய யுத்தத்தை அபூபக்கர்லாம் என்ன செஞ்சாங்க, கவர் பண்ணினாங்கன்னா அத்திவாரங்களை அபூபக்கர்லாம் போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பணியும் அபூபக்கரோட பணியும் பார்த்தீங்கன்னா, நபித்துவம் என்ற பணியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அபூபக்கரோட பணி அது அந்த அளவில் சிறப்பானது. என்ன காரணம்னா இஸ்லாத்துடைய அத்திவாரங்களை அவர் பகிர்ந்தது, இஸ்லாத்து அத்திவாரங்களை அவர் போட்டது. விளங்கிட்டா இவ்வளோ செஞ்சிட்டாச்சு. இந்த விஸ்தீர்ணம் ஏற்பட்ட பின்னால் அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மிக பிரதானமான பணிகளில் ஒன்று தான் ஜம்உல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தல், குர்ஆனை ஒன்று சேர்த்தல் என்ற பணி. இந்த ஒன்று சேர்த்தல் என்ற பணியையும் அடுத்த பணியையும் நம்ம ஒன்றா பார்க்கலாம். என்ன அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, இப்போ எல்லைகளை உறுதிப்படுத்தணும். அரபில் சொல்கிறது சுகூர்ன்னுவாங்க. இது சஹ்ரான்னு சொன்னால் இப்போ நமக்கு சொந்தமான இடம் இருக்குது. நமக்கு சொந்தமான இடத்துல நமக்கு பயமான இடம் எது, போர்டர் தான், எல்லை தான். நம்ம ஒரு நிலம் வாங்கியிருந்தா கூட அந்த எல்லை அவசரமாக நம்ம என்ன செய்வோம், வேலி அடைச்சி நம்ம வோல் போட்டு ரெடி பண்ணிக்கொள்வோம். என்ன காரணம்னா அடுத்த பகுதி என்ன இதுக்குள்ளே வந்துடக்கூடாது, அல்லது நம்மளோட பகுதி அதுக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக அதைத்தான் நம்ம சரிப்படுத்துவோம். அதை சரிப்படுத்தினா தான் நிலம் சரியாக இருக்கும். நமக்கு அவ்வளோ இடம் இருக்கக்குள்ள இவன் ஏண்டா எல்லை போடுறான்னு நம்ம யோசிக்கிறோம். எல்லையை நம்ம பாதுகாப்பாக வச்சு ஆகணும். எனவே அந்த எல்லை பாதுகாப்புன்றது சுகூர்ன்றது, இதுக்கு பெரிய சிறப்பும் இருக்குது. இதுக்கு இஸ்லாத்தில் பெரிய சிறப்புக்கு எல்லை பாதுகாப்புக்கு. அப்போ என்ன செய்யணும்னா எதிரணி வந்து நுழையாத அமைப்பில் அந்த எல்லைகளை என்ன செஞ்சுக்கொள்ளணும், நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும் என்றதுனால இங்கே எல்லை பிரச்சனை யாரோட வரலாம், அந்த 2 சாம்ராஜ்யம் தான். என்னது, ரோம், பாரசீகம், ஃபாரிஸ், இது 2 இடையில தான். இதனால் அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 2 இடங்களுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா படைகளை அனுப்புகிறாங்க. இந்த 2 இடங்களுக்கும் படைகளை அனுப்புகிறாங்க. இந்த 2 இடங்கள்லையும் படைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரதானமாக நீங்கள் இஸ்லாமிய நாடுகள் எப்பயுமே யுத்தம் இதெல்லாம் படிக்கிற டைமில் உள்பகுதிகளில் மிச்சம் விரிவாக நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கத்தில் கிழக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டா ஈராக், கிழக்கில் வந்து அதை அரபுலகத்துக்குன்னா அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியே எடுத்தீங்கன்னா ஈராக், அதாவது ஈரானும் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ விளங்கிட்டா பெரிய அகண்ட அது ஃபாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா ஃபாரிஸ்ன்னு அது ஈராக்.
அடுத்ததாக நீங்கள் தென்பகுதியில் நீங்கள் யோசிக்க வேண்டிய பகுதி என்னன்னு சொன்னால் யமனும் ஓமானும். தென்பகுதியில் யமன் ஓமான், அரபி தீபத்துக்கு வெளியே நான் சொல்கிறது. வடக்கு பகுதி என்ன ஷாம். ஷாமண்டா எல்லாம் வந்துடும். ஷாமண்டா இந்த இன்றைக்குள்ள லெபனான்லேருந்து, பலஸ்தீன்லேருந்து, இன்றைக்கு சிரியாவிலேருந்து எல்லாமே ஷாம் தான், எல்லாமே ஷாம் தான். அடுத்த பகுதி இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டே ரோம். ரோம்னு சொல்கிற யூரோப்பா, இந்தியாவுடைய டோட்டல் ஐரோப்பாவுக்கும் என்னது ரோம்னு சொல்லுவோம். இங்கே கிழக்கில் அதாவது மேற்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிஸ்ர், என்ன எகிப்து. எகிப்து அன்றைக்கு வந்து இஃப்ரீக்கியான்னு சொல்லுவாங்க. டோட்டலாக எல்லாமே எகிப்துக்கு எகிப்துன்னு பேர் இருந்தாலும் அப்படியே இஃப்ரீக்கியா, ஃப்ரீனா ஆஃப்ரிக்கா, டோட்டலாக ஆஃப்ரிக்கா. இதுதான் இதை சுற்றி உள்ள பகுதி. இதில் நீங்கள் யர்மூக்கண்டு சொன்னாலும் சரி, காதிசியா யுத்தம்னு சொன்னாலும் சரி, இன்னும் இப்படி பல படிப்பீங்க. அது எல்லாமே இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரதேசக்குள்ள நடந்த சின்ன சின்ன யுத்தம். இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு யோசனையாக இருக்குது, என்ன ஈராக்கை வெற்றி கொண்டாருன்னு சொல்லாமல் ஊராக சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யும்? 200-300 ஊர் வந்துடும். இதெல்லாம் ஒவ்வொரு ஊராக அப்படின்னா அதெல்லாம் என்னது? ஈராக்கு கீழிருந்து ஒவ்வொரு ஊராக தானே பிடிக்கணும். ஒவ்வொரு ஊராக இன்றைக்கு அப்படியே இல்லை. ஈராக்கை பிடிக்கிறேன், ஈராக் தான் டோட்டல் ஈராக் கையில் விளங்கிட்டா. ஒரு நாட்டை பிடிக்கிறோம், நாடு ஃபுல்லாக இல்லை. அன்றைக்கு அப்படியே இல்லை. அந்தந்த ஒவ்வொரு ஊர் அதை இடத்தையும் தாண்டி என்ன செய்யும்? போக வேண்டியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு யுத்தமாக வரும். டெமஸ்கஸ் வரும், மறுபடி ஹிம்ஸ் வரும், அப்புறம் எர்மூக் வரும், அவனை காதிசியாண்டு வரும். ஒவ்வொரு பேர்களாக வந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிழக்குக்கு சில படைத்தளபதிகளை அனுப்பி அந்த கிழக்குடைய இதுகளை உறுதிப்படுத்துகிறாங்க. ஹாலித் இப்னு வலீத் தான் இது, அதாவது படைத்தளபதியாக அங்கே போகிறாங்க. அடுத்தது அப்துல்லா இப்னு முஸன்னா என்ன செய்கிறார்? போகிறார். அது அல்லாமல் மேற்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் பல படைத்தளபதிகள் என்ன செய்கிறாரு? கிழக்கு முஸன்னாவும் ஹாலித் இப்னு வலீத், அப்துல்லா இப்னு முஸன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த கிழக்கு பகுதிகளில் ஆரம்ப வெற்றிகள் அடைகிறாங்க. ஆரம்ப வெற்றிகள் அங்கே நடக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மேற்கு என்று சொன்னாலே நம்ம ரோம் தான். மேற்குன்னு சொன்னாலே ரோம் பகுதி. இந்த பகுதியில் அதாவது யஸீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியா இப்னு அபி சுஃபியானுடைய சகோதரர். யஸீத் இப்னு மகன் அல்ல, மகன் ஒரு யஸீத் இருக்கிறார், சகோதரன் என்ன யஸீத் இப்னு அபி சுஃபியான் இருக்கிறார். யஸீத் இப்னு எப்படியெல்லாம் வசியத்து பண்ணி அபூபக்கர் அனுப்பினாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் டெமஸ்கஸுக்கும், அடுத்தது அம்ர் இப்னுல் ஆஸ் அவரை ஃபலஸ்தீனுக்கும். இது ரெண்டுமே என்ன? சிரியா தான், ஷாம் விளங்கிட்டா. ஒருத்தர டெமஸ்கஸுக்கு, ஒருத்தர் என்னது ஃபலஸ்தீனுக்கு, அடுத்தது ஒருத்தர ஜோர்தானுக்கு என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. ஜோர்தான் படைத்தளபதியாக போனவர் ஷுரஹ்பீல் இப்னு ஹசனான்றவர். ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா. ஃபலஸ்தீனுக்கு போனவர் அம்ர் இப்னுல் ஆஸ். இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள். அதில் அம்ர் இப்னுல் ஆஸ்லாம் மிகப்பெரிய தலைவர்கள், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவர்கள். அதே போல் வந்து ஹிம்ஸும் என்ன? சிரியாதான், ஷாம். ஹிம்ஸுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக வர வேண்டிய அளவில் ஒரு தலைவர் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறாங்க. இப்படி இன்னொன்று வரலாற்றில் நிறைய கணக்கு வரும். ரிவாயத்துக்களில் கணக்கு விஷயங்களை மிக உறுதியாக இருந்தால் தான் நம்ம சொல்லணும். இத்தனை படையினர் போனார்கள் விளங்கிட்டா, அல்லது இத்தனை பேர் இறந்தார்கள், இத்தனை பேர், அது மிக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும்? அதில் சொல்லணும். இப்போது இவர்கள் எல்லாம் போன எல்லா படைகளும் வெற்றி தான், எல்லாமே என்ன? வெற்றி அடைந்தன. இப்படி வெற்றி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தில் வந்து மிக முக்கியமான யுத்தமாக சொல்லப்படுறது எது? யர்மூக். மிக முக்கியமான, அதாவது சிரியாவுடைய கிறிஸ்தவ உலகத்துடைய வெற்றிக்கு அச்சாணியாக சொல்லப்படுற இடம் வந்து யர்மூக் யுத்தம். இதுதான் அது அபூபக்கர் அவங்க மௌத்தாகிற ஆண்டு 13 நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலே என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மரணித்து விடுகிறார்கள். அதோடு நடந்த ஒன்று தான் இந்த, அதாவது குர்ஆனை ஒன்று திரட்டுறது, ஜம்உல் குர்ஆன். இந்த குர்ஆனை ஒன்று திரட்டல் என்றது அதோடு நடந்த ஒரு பணி. குர்ஆனை ஒன்று திரட்டுறது என்ற அந்த ஐடியாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த சிந்தனைக்கு ஃபஸ்ட்டுக்கு உடன்படலை. உமர் ரலியல்லாஹு தான் அந்த என்ன செய்கிறாங்க? அந்த சிந்தனை சொல்கிறாங்க. பின்னர் அபூபக்கர் அவங்களோட உள்ளம் வந்து அதை எப்படியாவது குர்ஆனை திரட்டிடணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அபூபக்கர் அவங்க செஞ்சது என்ன அப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேற்பார்வையில் கட்டளையில் எழுதப்பட்ட அத்தனை எனது பிரதிகளையும் தொகுக்கிறது மட்டும்தான். தர்த்தீப் பண்ணுறதோ, கோர்வை செய்கிறதோ, ஒழுங்குபடுத்துறதோ அல்ல. நபிகளாருடைய மேற்பார்வையில் யாரெல்லாம் எழுதினார்களோ அவைகளை வந்து என்ன, அந்த குர்ஆனை 2 சாட்சியங்களை கொண்டு என்ன செய்கிறது? அந்த ஏட்டுகள் எடுக்கு. குர்ஆன் எல்லாருக்கும் பாடம், குர்ஆன் எல்லாருக்கும் மனனம். ஆனால் எழுத்து இருக்குதே, இந்த எழுத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வையில் தான் எழுதப்பட்டது அப்படி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை ஏடுகளையும் அந்த ஹிலாஃபத்துக்கு என்ன செய்கிறது? அந்த ஆட்சி பீடத்துக்கு அதை எடுக்கிறது தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாக வைத்து செய்த அந்த பணி. அப்போ பார்த்தீங்கன்னா மிக பிரதானமான அத்திவார பணிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு செய்கிறாங்க. அந்த 2 வருஷத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவோட பணிகள் வந்து அதுக்கு பின்னால் நடந்த எப்படிப்பட்ட பணிகளாக இருந்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது.
அவ்வளோ ஒரு சிறப்பான பணிகளை செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கடா, தங்களுக்கு அதாவது ஒரு நாள் குளிக்கிறாங்க. குளித்த உடனே அது வந்து அவருக்கு காய்ச்சல் ஆகிறது. அது அந்த கண்டிஷன் அவருக்கு ஒத்து வரல, காய்ச்சல் ஆகிறது. அந்த காய்ச்சலில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மரணிக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு குல்சூம் அப்படி என்று சொல்கின்ற ஒரு மகள் அவங்களுடைய மனைவிയുടെ வயிற்றில் இருந்தான். உம்மு குல்சூம் என்ற ஒரு மகள். அப்போ அபூபக்கர் அவங்க சொத்து சம்பந்தமான வசியத்து பண்ணக்குள்ள அந்த சகோதரியை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷாரெலாம் கணக்கு பார்க்கணும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது என்ன ஆயிஷாரெலாம் இன்னொரு ஆளை சொல்கிறாங்களேன்னா உங்களுக்கு என்னது ஒரு புள்ளை பிறக்கும் அப்படி என்று சொல்லி என்ன அந்த புள்ளையை பெண் பிள்ளையாக அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்க எதிர்பார்த்து என்ன சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி உம்மு குல்சூம் பின்து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அவங்களுடைய மரணத்துக்கு பின்னால் தான் என்ன செஞ்சாங்க, உம்மு குல்சூம் பிறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த இந்த சாலிமுடைய அந்த பால் பருவது இந்த மீறிய பின்னாலும் தாண்டிய பின்னாலும் பால் குடித்தல் சம்பந்தமான ஹதீஸில் சகோதரி என்று வருது இந்த உம்மு குல்சூம் பின்து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா தான் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், இதான் அபூபக்கரோட ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வர வேண்டிய மிக பிரதானமான பகுதிகள். ரைட், அடுத்ததாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ ஹிஜ்ரி 13 மரணிக்கிறாங்கடா, 634 கிறிஸ்துவ ஆண்டில் 634 மரணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அபூபக்கர்லாங்க ஒரு முக்கியமான பணி, 5வது பணியை சொல்லலை. அந்த 5வது பணி என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த ஹலீஃபா யார் அப்படி என்றதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்கன்னா எந்த அதை முரண்பாடுகளும் வராத அமைப்பில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு அரபில் சொல்கிறது வந்து இஸ்திஹ்லாஃப் அப்படின்றது. இஸ்திஹ்லாஃப்னா பின்னால் ஒரு ஆளை என்ன ஹலீஃபாவாக நியமித்து விட்டு செல்லல். இந்த இஸ்திஹ்லாஃபுக்கும் பரம்பரை ஆட்சி வாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்திஹ்லாஃப் நடக்குது. இந்த இஸ்திஹ்லாஃப் நடந்த உடனே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் உடன்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். காரணம் அங்கே ஃபஸ்ட்டுக்கு இருந்தது அபூ உபைதா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்னது ஆட்சியை வந்து அவர் ஆசைப்பட்டிருந்தால் அடுத்த செகண்ட் லேசாக கிடச்சிருக்கும். அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிற டைமில் நீங்கள் ஆட்சி உடனே உமர்லாம் ஆட்சி ஆசைப்பட்டிருந்து கையை நீட்டிருந்தாங்கன்னா பையத்தில் நடந்து எல்லாரும் உடம்பட்டிருப்பாங்க. ஆட்சி தேடி வந்த அந்த சந்தர்ப்பத்திலும் அபூபக்கருக்கு ஆட்சி போகணும், அவருக்கு முன்னால் யாருக்கு போகிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்டவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. வயசுலையும் என்னது வயதான காலம் அதெல்லாம் விளங்கிட்டு அந்த மாதிரி கட்டத்தில் உமர்லாங்க இருந்ததெல்லாம் மிக தெளிவு. அவருடைய பரம்பரையில் அவருடைய பிள்ளைகளில் அவருடைய சகோதரர்களில் யாரையும் முன்னாக நிறுத்தாமல் இருந்த ஒரு நபித்தோடர். அதனால் அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்திலையும் யாருமே என்ன செய்யலை, முரண்படலை. சில ரிவாயத்துக்கள் வருது, ஒரு கடுமையான தன்மை உள்ள ஒருவரை நீங்கள் நியமிச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு, அல்லாஹ்வுடைய தீனில் மிகவும் பொருத்தமான ஆளை தான் நான் என்ன செய்கிறேன் நியமிச்சுட்டு போனேன்னு அபூபக்கர்லாம் சொன்னதாக சில வரலாற்று ரிவாயத்துக்கள் வருது. இப்போ இந்த இடத்துல உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைவராகிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவரான பின்னதிலிருந்து அவருடைய மிக பிரதானமான கவனம் எல்லாம் அவருடைய தவால அவருடைய கிலாபத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்றால் ஃபித்னா. இந்த பகுதி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு எவ்வளவு தூரமாக்கணுமோ அவ்வளவு தூரமாக்குறதில் அவர் இலக்காக இருந்தார். எந்த அளவுக்கு சரிசமாக்கணும்னா ஆட்சியை விஸ்தீர்ணம் செய்தல் என்றதில் என்ன கவனம் இருந்துச்சோ அந்த விஸ்தீர்ணமாக ஃபித்னாவை தடுத்தலாண்டு வந்தால் ஃபித்னாவை தடுத்தலுக்கு தான் முதலாக இடம் என்ன செஞ்சார், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் வலுப்பெற்றார்கள். அவங்கள்ட்ட பாடம் படித்த மாதிரி இன்னும் வலுப்பெற்றார்கள்ன்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இல்லைண்டா அவர்களுக்கு வழங்கின இந்த ஆலோசனைகள் நேரத்தில் பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வார டைமில் அந்த மாதிரியான சில இடங்கள் வந்துச்சு. அதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது அப்படியே வழி பின்பற்றி சென்ற இடத்தை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா உமர் இப்னுல் கத்தாப் சொல்லுவாங்க, எனக்கு முன்னால் என்ன அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, அபூபக்கர்லாம் போயிட்டாங்க, அதே பாதையால் போனால் நான் அவர்கள் போன இடத்துக்கு போகலாம், நான் வலதுலையும் இடதுலையும் திரும்பினேன் என்று சொன்னால் என் பாதை என்ன செஞ்சிடும், திசை மாறி விடும் என்று சொல்லி அவங்க 2 பேரை முன்மாதிரியாக தான் எடுப்பதை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தது யாரை நியமிக்கிறது இஸ்தஹ்லிஃப், அடுத்தால நியமிச்சுட்டு போங்கன்னு சொல்கிற டைமில் கூட ரசூலாங்களே அபூபக்கர்லாம் ஞாபகப்படுத்தினாங்க. எப்படி ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நான் இஸ்திஹ்லாஃப் பண்ணாமல் போனேன்டா, யாரையும் நியமிக்காமல் போனேன்டா ரசூலாங்க செஞ்ச மாதிரி நான் போகிறேன், யாரை நியமித்தேன் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச மாதிரி நான் செய்கிறேன், ரெண்டுமே சிறந்தது தான். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மரணித்தார்களோ அது மாதிரி என்ன செய்கிறேன், யாரையும் நியமிக்காமல் போக நினைக்கிறேன் என்றாலும் ஒரு சூரா சபையை நான் என்ன செய்கிறேன்
உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்ததின் பக்கம் என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினார்ன்றதை பார்க்குறோம். காரணம், அபூபக்கர்லாம் நியமிக்கிற டைம்லையோ அபூபக்கர் ஹலீஃபாவாகிற நேரத்திலேயோ முரண்பாடுகளுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள சந்தர்ப்பங்கள் எல்லாம் முரண்பாடுகளுக்கான வாய்ப்பு அதிகம். அதையெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, உணர்ந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.